நீங்கள் விளையாட்டுக்காக ஏதோ கொஞ்சம் பேசுகிறேன் மனசு பாரமாக இருக்குது ஒரு கொலிக்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு பகிர்ந்தீங்கன்னா பர்சனல் விஷயத்த பின்னாடி அதுவே உங்களுக்கு பாதகமாக முடியும். எந்தெந்த விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும்? தேவையில்லாத கான்வர்சேஷன்ஸ் உரையாடல்கள், தேவையில்லாத அதிகப்படியாக பர்சனல் விஷயத்தை ஷேர் பண்ணுறது, இந்த காசிப்பிங்கில் ஈடுபடுறது, இல்லை ஒரு சாராரை சப்போர்ட் பண்ணி பேசுறது, ஒரு வருஷம் தவம் மாதிரி இருக்கணும். இந்த எந்த ஒரு பிரச்சனையிலும் ஈடுபடாமல் இருக்கிறது மிகப்பெரிய விஷயம். யாரையும் வந்து பர்டிகுலராக ஒரு குரூப் இருப்பாங்க ஆஃபீஸ்லலாம், அந்த ஒரு குரூப்பை நான் சப்போர்ட் பண்ணுறேன் அது வேண்டாம். நீங்கள் சமநிலையில் நீங்கள் இருந்தீங்கனாலே பெரிய விஷயம். எதையும் கண்டுக்காதீங்க, உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், அதில் மட்டும் கவனமாக இருங்க. என்ன கெட்ட பேர் வந்தாலும் காதில் போட்டு உங்கள் வேலையை நீங்கள் சரியாக செய்கிறீங்களா, தவறு இருந்தால் திருத்திக்கங்க, அதை மட்டும் கவனிங்க. இப்போ ஜூன் 2ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பயிற்சியாகி கடகராசிக்கு குரு வந்து உச்சம் பெற்ற உடன் கன்னிக்கு அங்கே தான் ஜாக்பாட் ஆரம்பம். எந்த வேலை செய்கிற இடத்துல பிரச்சனைகள்லாம் வந்து உங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி உங்களால் முடியாதுன்னு உங்களை வந்து ஹியூமிலேட் பண்ணியெல்லாம் பண்ணாங்களோ அதே இடத்துல உங்களோட சாதனை, உங்களுடைய உழைப்புக்கான மரியாதை, அங்கீகாரம் எல்லாம் கிடைக்கும்.